இந்த வீடியோவில் நாம் லைன் அதை பற்றி பார்க்கலாம். 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் ஒரு லைன் வரையலாம். இந்த லைன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால். ஸோ இதை ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸில் சில இடங்களில் இதை ரைட் லைன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை ரைட் லைன்னு சொல்லுவாங்க. லைனோட மேக்னிடியூட் பார்த்தோம்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு உள்ள இந்த டிஸ்டன்ஸை லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய விட்த்து, சில புக் விட்த்துன்னு சொல்லுவாங்க, சில புக் பிரெட்த்துன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். விட்த்து இன்டிவைசபிளாக இருக்கும். சில புக்கில் இதை 0ன்னு சொல்லியிருப்பாங்க. 0ன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக அதுக்கு மீனிங் இல்லை. 0 மெஷர்மெண்ட்டில் நமக்கு ஒரு லைன் வரைய முடியாது. கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட் விட்த்து இருக்கும். அதனால் இதை நாம் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. விட்த்துங்கிறத இன்டிவைசபிள்னு நாம் எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. ரொம்ப சின்னதாக ஒரு லைன், இதுக்கு மேலே இதை சின்னதாக வரைய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்டிவைசபிள்னால் பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இந்த பேட்டர்னில் இன்னொரு லைன் வரைஞ்சி இதை 2 லைனாக பிரிக்க முடியாது. ஸோ விட்த்துங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா, ஒரு எட்ஜிலிருந்து இன்னொரு எட்ஜுக்கு உள்ள தூரம். இங்கே இருக்கிறதே ஒரு எட்ஜு தான். அப்போ விட்த்துங்கிறதுக்கான மீனிங் இங்கே கிடையாது. அதனால் நோ விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புக்கில் லைனுக்கான டெஃபனேஷனில் விட்த் நோ விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்த்துங்கிறதுக்கான டெஃபனேஷனே இங்கே இல்லை. அதனால் நோ விட்த் அப்படிம்பாங்க. இந்த நோ விட்த்துங்கிறதுனால 0 டைமென்ஷன் சொல்லுவாங்க. 0 டைமென்ஷனை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இன்டிவைசபிள்னு எடுத்துக்கலாம். ஸோ லென்த்து இருக்கும், விட்த் இருக்காது. வைடுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது விட்த்து, ப்ராடுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது பிரெட்த்து.